டொனால்ட் ட்ரம்ப் ஒரு துரோகி. இதான் அந்த துப்பாக்கி சூடு நடத்தின நபர்கள் இந்த லெட்டர்ல இருந்த விஷயம். துப்பாக்கி சூடு நடத்தினவன் கிறிஸ்தவ மக்களை வெறுக்கிற ஒரு இனவாதி. இதான் ட்ரம்ப் இப்ப சொல்லி இருக்கிற செய்தி. இதுலயும் இடவரிய பூசிட்டாங்களா இல்ல உண்மையா ஏதாச்சும் இருக்குமாங்கிற சந்தேகம் தான் இப்ப எல்லாருக்குமே எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது டொனால்ட் ட்ரம்ப் நடத்தின ஒரு நாடகம் என்றும் ஒரு சில தரப்புகள் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நாடகமா இல்ல உண்மையா நடந்துச்சாங்கிறது சம்பந்தமா நாம இப்ப பேச போறல. ஆனா பார்ப்போம் என்ன நடந்திருக்கும். அதோட இவ்வளவு நாளும் டொனால்ட் ட்ரம்ப் கேட்டு இருந்த ஒரு விஷயத்தை இப்ப கட்டாயமா இந்த விஷயம் மூலமா, அதாவது இப்ப நடந்த சம்பவம் மூலமா இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன விஷயம்ங்கிறதையும் அதுக்கும் இதுக்கும் எதுவும் தொடர்பு இருக்காங்கிறதையும் இப்ப நாம பார்க்க போறோம். சனிக்கிழமை இரவு டொனால்ட் ட்ரம்ப் கொலை செய்யறதுக்கு ஹில்டன் ஹோட்டல்ல நடந்த ஊடகவியலாளர்களுக்கான விருந்து விசாரணை நிகழ்ச்சியில துப்பாக்கி சூடு நடத்தினதா ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. அது எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்ச விஷயம். அது இதை பத்தி நாம் ஒரு தெளிவான ஒரு வீடியோவையும் இதுக்கு முதல்ல போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல அதுல லிங்க் போடுறேன். அந்த சம்பவத்தை பத்தி எதுவுமே தெரியாத ஆட்கள் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த லிங்கை பார்த்துட்டு இங்க வந்தா கொஞ்சம் தெளிவா விளங்கும் நினைக்கிறேன். இந்த தாக்குதல் நடத்தின நபரை பத்தின புதுசான தகவல்கள் இப்ப வெளிவந்திருக்கு. இவர் யாரு, எங்க இருந்து வந்தாரு, இந்த சம்பவத்தை இவர் நடத்துறதுக்கு முதல்ல அவர் வீட்டை இருக்கிற ஆட்களுக்கு இவர் எழுதின லெட்டர் போன்ற முக்கியமான விஷயம் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு இதை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு இந்த விஷயத்தை யார் யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. இப்ப அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த நபர் கலிபோர்னியா மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஆள். கலிபோர்னியாவில இருந்து வாஷிங்டன் டிசிக்கு ட்ரெயின்ல தான் வந்திருக்காரு. அதோட இவர் வச்சிருந்த இந்த கன்ஸ் இருக்கு தானே, இந்த கண்ணை எல்லாம் போன வருஷமே முறைப்படி சட்டப்படி அவர் வாங்கிட்டார். அதோட அவர் டிரெக்டா அந்த ஃபங்க்ஷன் நடந்த இடத்துக்குள்ள வரல. அதுக்குள்ள வாரதுக்கு இடையில் இருக்கிற செக்யூரிட்டி ஸ்கிரீனிங் ஏரியாங்கிற இடம் இருக்கு தானே, அதுல தான் யாராவது ஏதாச்சும் துப்பாக்கி இல்லண்டா வேற ஏதாவது வெப்பன் எடுத்துக்கிட்டு உள்ள வாராங்களாங்கிறது செக் பண்றதுக்காக ஸ்கேனிங் மெஷின் மாதிரி ஒன்றை கையில வச்சுக்கிட்டு செக் பண்ணுவாங்களே, அந்த பெரியரை உடைச்சிக்கிட்டு வேகமா உள்ள வரக்குள்ளதான் அவரை அந்த சீக்ரெட் செக்யூரிட்டி டீம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த இடம் வரைக்கும் அவர் வந்திருக்காருண்டா அந்த ஹில்டன் ஹோட்டல்ல என்ட்ரன்ஸுக்குள்ள இவரை எப்படி விட்டாங்கங்கிற ஒரு கேள்வி பொதுவா எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இவர் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முதல் நாளே அங்க ஒரு ரூம் என்ன செஞ்சிட்டாரு, புக் பண்ணிட்டாரு. ஸோ என்ட்ரன்ஸுக்குள்ள இவரால் ஈஸியா வர இயலும். என்ட்ரன்ஸுக்குள்ள ஈஸியா வர ஏழுமென்றாலும் லொபி ஏரியாவில் இருந்து ஈஸியா கன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஏழுமாங்கிற கேள்வியும் நமக்கு இப்ப வரும் தானே. அதுக்கு பதில் இதுவரைக்கும் கிடைக்கல. ஆனா நார்மலா லொபி ஏரியாவில் வந்துட்டு இந்த ஏர்போர்ட்ல இருக்கிற அளவுக்கு செக்கிங் ஒன்றும் இருக்கலண்டும் ஃபங்க்ஷன் நடக்கிற இந்த போர்ட் ரூம் இருக்கு தானே, அந்த போர்ட் ரூமுக்கு பக்கத்துல தான் செக்கிங் எல்லாம் இருந்திருக்கு இப்ப சொல்லப்படுது. இவர் ஃபங்க்ஷனுக்கு முதல் நாளே ரூம் புக் பண்ணிருக்கிறதால அந்த முதல் நாளே அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த கன்னை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ரூமுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இப்ப சொல்றாங்க. சரி, இப்ப இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தானே, அதுக்கு பிறகுதான் இந்த விசாரணை எல்லாம் நடந்திருக்கு. இந்த விசாரணை மூலமா ஒரு சில விஷயங்கள் இப்ப தெரிய வந்திருக்கு. அதுல இந்த சம்பவத்தை நடத்துறதுக்கு முதல்ல அந்த நபர் வந்துகிட்டு அவர குடும்ப உறுப்பினர்களுக்கு 1000 சொற்கள் அடங்கிய பெரிய ஒரு லெட்டர் எழுதினதா சொல்லப்படுது. அந்த லெட்டர்ல தான் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு துரோகி என்று எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப இந்த லெட்டரை பத்தி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிறைய கருத்துக்கள் இருக்கிறதாகவும் அந்த நபர் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறதாகவும் இருக்கு. அதோட அவரை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் என்றும் ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரே தவிர இதுவரைக்கும் அந்த லெட்டர் சம்பந்தமான மேலதிக தகவல்களோ இல்லைன்னா அந்த லெட்டரையோ ஒபிஷியலா வெளிப்படுத்தல. அந்த லெட்டரை தான் இப்ப நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அது வரட்டும், வந்துச்சேண்டா அதை வச்சு ஒரு வீடியோ செய்வோம். அவர் கிறிஸ்தவத்தை வெறுக்காரன்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதுபடி அவர் வேற மதத்தை சேர்ந்த ஆளான்னு சொல்லி பார்த்தோம்னா அதை பத்தின தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகல. ஆனா அவரோட பேரும் ஒரு கிறிஸ்தவ பேர் தான். அவர் ஒரு கிறிஸ்தவர் தான்ங்கிறதுல சந்தேகம் இல்லை. அவரோட பேரு கால் தாமஸ் ஆலன். இதுல தாமஸ் என்கிற பேரு பைபிள்ல வாரதால இதை நிறைய கிறிஸ்தவர்கள் யூஸ் பண்றாங்க. இப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர் என்ன மதத்தை சேர்ந்த ஆளுங்கிறது நம்மட தரப்பு வாதம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. நம்மட தேவை என்னண்டா, இவருக்கு கிறிஸ்தவத்திலேயே வெறுப்பு இருக்கா இல்ல ட்ரம்ப்ல மட்டும்தான் வெறுப்பு இருக்காங்கிற கேள்விக்கு பதில் அது மட்டும்தான். ஏனண்டா இதுல வேணுமெண்டே மதம் என்கிற சாயத்தை பூசுறதுக்கு முற்படுறாங்க போல தான் இருக்கு. அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லையா. அதோட இவர் அந்த மொபைல் போன், லேப்டாப் போன்ற விஷயங்களை செக் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த நபர் அபிஷியலான தாக்குதலுக்கு யாருன்னு பார்த்தா டொனால்ட் ட்ரம்பும் அவரை நிர்வாக உறுப்பினர்களும் தான் சொல்லப்படுது.
அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் சொன்ன மாதிரி அவர் ஒரு மனநோயாளி என்று பார்த்தா அப்படி இருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏனென்றா அவர் ஒரு ஆசிரியராக பணியாற்ற ஒரு ஆள், அதோட கணினி துறையிலையும் மெக்கானிக்கல் என்ஜினியர் துறையிலையும் வந்துக்கிட்டு பல்வேறுபட்ட அந்த பற்றங்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா பெற்றிருக்கிற ஒரு ஆள். வலைதளங்களில் பார்க்கக்குள்ள தான் இது இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னா தெரிய வந்திருக்கு. அதோட இந்த பொழுதுபோக்குக்காக வீடியோ கேம்கள் உருவாக்குற அளவுக்கு இவருக்கு திறமை இருக்கு. ஸோ இவர் மனநோயாளி இல்லை, நல்ல தெளிவான ஒரு மனுஷனுங்கிறது என்னுடைய ஒரு வியூகம். இப்போதான் கிளைமேக்ஸுக்கு வரோம். அதுவும் முக்கியமான ஒரு கிளைமேக்ஸா ட்ரம்புக்கு இப்போ நடந்திருக்கிற இந்த கொலை முயற்சி 3வது முயற்சி. அதோட 150 வருஷமா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக வந்த ஆட்கள் எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, வெள்ளை மாளிகை வளாகத்துக்குள்ள பிரம்மாண்டமான ஒரு போல்ரூம்ண்டா ஃபங்க்ஷன்களை நடத்துறதுக்காக கட்டப்படுற பிரம்மாண்டமான ஒரு அரங்கம். அதோட அந்த அரங்கம் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடியோட மிக பாதுகாப்பா ட்ரோன் தாக்குதல்களுக்கும் இலக்காகாம அதுக்குள்ள இருக்கிற எல்லாருமே பாதுகாப்பா இருக்கக்கூடிய அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு போல்ரூம். இதைத்தான் டொனால்ட் ட்ரம்பும் நிறைய தடவை கேட்டுக்கிட்டு வராரு. ஏனென்றா இதுக்கு முதலும் அவர் கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கு. 2024 பென்சில்வேனியாவில் வந்துக்கிட்டு ட்ரம்ப் ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கக்குள்ள ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடந்துச்சு. அதில் புல்லட் வந்து ட்ரம்ப்போட காதை சுரண்டிக்கிட்டு போனதால காதால ரத்தம் வந்ததா ஒரு தகவலும் இருக்கு. அதே 2024 டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாடிக்கிட்டு இருக்கக்குள்ள பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு நபரை துப்பாக்கியோட கைது செஞ்ச சம்பவமும் இருக்கு. இதால தான் ட்ரம்புக்கு உயிர் பயம் இருக்கு. அந்த உயிர் பயத்திலிருந்து தப்புறதுக்காகத்தான் இப்போ அவருக்கு அந்த போல்ரூம் தேவைப்படுது. அதோட இதை கட்டி முடிக்கிறதுக்கான செலவு $400 மில்லியன். இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த போல்ரூமை கட்டாயம் கட்டணும்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு வராரு. இவ்வளவும் தான் இந்த செய்தி தொடர்பான புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதை வச்சு பார்க்கக்குள்ள இப்போ நடந்திருக்கிற இந்த கொலை முயற்சி உண்மையிலேயே ட்ரம்போட நாடகமாக இருக்குமா, இல்லைண்டா அந்த நபருக்கு ட்ரம்ப்ல மட்டும்தான் வெறுப்பு இருக்குமா, இல்ல ட்ரம்ப் சொல்ற மாதிரி அந்த கொலை முயற்சி செஞ்ச நபருக்கு கிறிஸ்தவ வெறுப்பு இருக்குமாங்கிறது சம்பந்தமான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸினூடாக தயவு செய்து தெரியப்படுத்துங்கள் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது தொடர்பான புதிய தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது அதனை உடனுக்குடன் வழங்குவதற்கு நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த பக்கத்தை ஃபாலோ செய்வதன் மூலம் அதனை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு என்னுடைய இந்த முயற்சிக்கு உங்களால் முழுமையான ஆதரவையும் வழங்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான அடுத்த காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.